எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சில நேரங்களில் நாம் சும்மா இருந்தாலும் அடுத்தவர்களால் பிரச்சனை வருகிறது, அதனால் நமது அமைதி கெடுகிறது என மனம் சலித்து கொள்கிறோம். ஆனால் அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் மனோநிலையை நாம் புரிந்து கொள்வது இல்லை. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது முக்கியம் இல்லை, அவர் வாழும் காலங்களில் எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் முக்கியம். இறந்த பிறகும் கூட அம்மனிதனின் நல்ல குணாதிசயங்களை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும். அடுத்தவர்களை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் எனில் நம் மன அமைதி கெடாமல் நம்மையும் சந்தோஷமாக வைத்து கொண்டு அடுத்தவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம். அதற்கு ஒரு உதாரணம், தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்டை கண்டுபிடித்து அந்த கரண்டின் மூலம் வெளிச்சம் எப்படி வருகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின் பல்பை கண்டுபிடித்து அதை மக்கள் முன்னிலையில் உணர்த்த தான் கண்டுபிடித்த பல்பை தன் உதவியாளராக இருந்த ஒரு பையனிடம் கொடுத்து கொண்டு போய் வைக்க சொன்னார். அந்த பையன் பல்பை எடுத்து வருகையில் கை தவறி கீழே போட்டுவிட்டார். பல்பு உடைந்து விட்டது. உடனே அங்குள்ள அனைவரும் அந்த உதவியாளரை திட்டினார்கள். ஆனால் தாமஸ் ஆல்வா எதுவுமே கூறவில்லை. மீண்டும் பல்பு தயாரிக்கும் செயலில் ஈடுபட்டு மீண்டும் பல்பு தயாரித்து அதை உடைத்த அதே உதவியாளரிடம் கொடுத்து அனுப்பினார். அங்கே உள்ளவர்கள் எடிசனை கேட்டார்கள், நீங்கள் என்ன பைத்தியமா, உடைத்த அவனிடமே கொடுத்து அனுப்புகிறீர்கள் என்றனர். நீங்கள் பல்பு உடைந்ததை பற்றி கவலைப்படுகிறீர்கள், நான் அவன் மனதை பார்த்தேன். அவனை அப்படியே விட்டுவிட்டால் பல்பை உடைத்த குற்ற உணர்வு அவன் மனதை வருத்தும். ஆனால் இப்போ தான் செய்த செயல் அவன் வாழ்வில் எந்த ஒரு செயலையும் கவனமாக செய்ய உதவியாக இருக்கும் என்றார். எனவே நாம் குடும்பம், வேலை பார்க்கும் இடம், பள்ளி, எந்த இடமாக இருந்தாலும் அடுத்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டால் நாமும் சந்தோஷமாக வாழலாம், பிறரையும் சந்தோஷப்படுத்தலாம். நம் மனம் எந்த அளவு பளபளப்பாக இருக்கிறதோ அந்த அளவு சந்தோஷத்தை உள்ளே புகுத்த முடியும், மன அமைதி கிட்டும். வெளியில் இறைவனை தேடும் மனிதன் தன்னில் இறைவனை பார்ப்பது இல்லை. தன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை மனிதன் உணர்ந்து கொண்டால் நாம் பார்க்கும் எல்லாவற்றிலும் கூட இறைவனை நாம் காணலாம். நம்முள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை என்றும் ஆனந்தமயமாகும். நமக்குள் இருக்கும் இறைத்தன்மையான அன்பும் கருணையும் வெளிப்படும். திருச்சிற்றம்பலம்.